Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஒரு very important ஆன ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன விஷயம்ன்றதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் டைட்டில்லே கொடுத்துருக்கேன். என்னன்னா குவாலிட்டி அண்ட் பிராண்ட். ஓகேங்களா? குவாலிட்டினா என்ன, பிராண்ட்னா என்ன, இதை பற்றியான சில டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டிக்கும் பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை நான் எடுக்க காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ரீசண்டாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அந்த ஸ்டேட்டஸில் கண்ணதாசன் வந்து சொன்ன ஒரு கருத்தை வந்து ஒரு ஹெட்டிங்காக வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து சுகி சிவம்ன்ற பேச்சாளர் வந்து கண்ணதாசனுடைய அந்த டாப்பிக்கை வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க. அதை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னன்னா, இப்போ கண்ணதாசன் வந்து ஒரு காலேஜோட ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போயிருக்காங்க. அந்த டைமில் எல்லா பசங்களும், அந்த கவிஞர்கள், கவிதை எழுதுகிற பசங்க எல்லாரும் மேடையில் ஏறி ஒருத்தராக ஒரு கவிதையை வாசிச்சிருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து ஒரு கவிதை வாசிச்சிருக்கான். அந்த டைமில் அந்த பையனை வந்து எல்லாரும் டிமோட்டிவேட் பண்ணி கீழே இறக்கிட்டு இருக்காங்க. நல்லா இல்லை, அந்த கவிதை நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லி கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்து அந்த மேடையில் பேசியிருக்காரு. பேசும்போது ஒரு கவிதையை வாசிச்சிருக்காரு. அந்த கவிதையை எல்லாரும் அந்த அளவுக்கு கிளாப் பண்ணி அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. அப்போ கண்ணதாசன் சொன்னார், இந்த கவிதையை நான் எழுதலை. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, இந்த கவிதை நான் எழுதலைன்றாங்க, ஆனால் கண்ணதாசன் தானே இதை வந்து வாசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் ஆச்சு. அப்போதான் கண்ணதாசன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த கவிதை நீங்க எல்லாம் புறக்கணித்து அனுப்பின ஒரு மாணவனோடைய கவிதை. இது வந்து அவன் சொல்லும் போது, அந்த மாணவன் இந்த கவிதையை சொல்லும் போது உங்களால அதை கேட்க முடியல. அதே கவிதையை நான் சொல்லும் போது நீங்க அதை பொறுமையா கேட்குறீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்னு கண்ணதாசன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிராண்ட். இப்ப கண்ணதாசன்றவர் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் அண்ட் கவிஞர் அண்ட் ஒரு திரையுலகத்துல பிரபலமானவர். அப்ப அவர் ஒரு பிராண்ட். நீங்க எல்லாரும் பிராண்டு தான் விரும்புறீங்களே தவிர, அந்த பையன் கொடுத்த கவிதையை நான் சொல்லும் போது அக்செப்ட் பண்ண நீங்க, அவங்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, அவன் வந்து ஒரு குவாலிட்டியான பர்சனா, குவாலிட்டியான ஒரு கவிதை, இப்ப கவிதையில வந்து என்ன தேவை அது இருக்கான்னு நீங்க பார்க்கல. ஆனா அதை யார் கொடுக்குறாங்க அதை தான் நீங்க பார்த்தீங்க. அதனால நம்ம ஒரு நார்மலான ஒரு பீப்புளா நம்ம டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னா, யார்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோன்றது இல்லை, நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் வந்து குவாலிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அது வந்து குவாலிட்டி எங்க கிடைக்கும்னா பிராண்டட்ல மட்டும்தான் கிடைக்கும் கிடையாது. நார்மலான ஒரு பீப்புள் கிட்ட கூட குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கண்ணதாசன் அன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது சம்பந்தமான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அந்த பொண்ணு வச்சிருக்கும் போது என்ன பாதிச்சது வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற நம்மளோட மேக்கப் இண்டஸ்ட்ரியில குவாலிட்டி முக்கியமா, பிராண்ட் முக்கியமா? என்ன நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் எதுக்கு இந்த டாபிக் கொண்டு வந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ன்ற ஒரு டாபிக் கொண்டு வந்தேன். அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா ரொம்ப டவுட் இருக்கு. சர்டிஃபிகேட் இம்பார்ட்டனா அண்ட் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டனா? இந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து சர்டிஃபிகேட் பத்தி போட்டிருக்கேன். இப்போ அடுத்த டாபிக் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, குவாலிட்டியா பிராண்டா? ஓகேங்களா? ஏன் நான் இந்த பிராண்ட் இந்த வார்த்தை சொல்றேன்னா, அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்த பொண்ணு அந்த பிராண்டு கிட்ட கிளாஸ் முடிச்சவங்க. புரிஞ்சிருச்சா நான் ஏன் இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன்றது? உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. எதுக்கு நான், ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணதாசன்றவர் ஒரு மேடையில ஒரு குவாலிட்டி தான் மெயின், பிராண்ட் மெயின் இல்லைன்றத சொன்னவர். அந்த பொண்ணு, ஸ்டேட்டஸ் வச்ச பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பிராண்டான இடத்துல போய் முடிச்சுட்டு வந்தவங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேக்கப் இண்டஸ்ட்ரியில எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம எதை நோக்கி போகணும்னா, குவாலிட்டி எங்க இருக்கு. நான் வந்து பெரிய இடத்துல படித்தேன், ஆனால் எனக்கு நாலேஜே இல்லை, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றதை விட,
நான் நார்மலானவங்க கிட்ட ஒரு குவாலிட்டியான கல்வியை நான் படித்தேன், குவாலிட்டியான ஒரு கலையை நான் கற்றுக்கிட்டேன், அதை வச்சு என்னால் முன்னேற முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் கிரேட். ஓகேங்களா? நான் பிராண்டை நோக்கி போயிட்டு என்னதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டாக கிட்ட போனாலும் எல்லார வேலையுமே அந்த மென்டராக ஆக முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கவிஞர், இப்போ அடுத்து வந்த கவிஞர் எல்லாருமே கண்ணதாசன் ஆயிட்டாங்களா? அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைன் கொண்டு போனாங்களே தவிர கண்ணதாசன் பாணியிலே யாருமே போகல. அந்த மாதிரி குவாலிட்டியை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பிராண்டு பின்னாடி ஓடாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த பொண்ணு ஒரு பிராண்டு கிட்ட போயிட்டு முடிச்சுட்டு வந்தவங்களே இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னும் போது அப்போ அதர் மக்கள் வெளியில இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்க, அந்த அதர் இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி, பிராண்ட்ல போனாதான் நமக்கு கிடைக்கும்ன்ற தாட்டே வேணாம், இன்க்ளூடட் மீ. ஏன்னா எதுக்கு சொல்றேன், இப்போ நாங்களாம் வந்து ஒரு நேம் எடுத்திருக்கோம் யூடியூப்ல, அந்த மாதிரி சேனல்ல வந்து நாங்கள் ஒரு ஃபேமஸ் போது கண்டிப்பா பிராண்டடான ஒரு இடத்துல கிளாஸ் கிடைக்குமானா கண்டிப்பா குவாலிட்டி கிடைக்கும். சில இடத்துல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க பிராண்டு போகக்கூடாதா? அப்படி கிடையாது, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை. பிராண்டு போங்க, அங்க உங்களுக்கு தேவையான கிளாஸ் கிடைக்குதா அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்கிற உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களால வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், ஒரு சிலருக்கு படிக்க கூட தெரியாது, ஒரு சிலருக்கு பாக்ஸ் பார்த்து தான் வாங்குவாங்க, அந்த மாதிரி நாலேஜ்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எங்க போனா உங்களால படிக்க முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த மென்டரை பாக்குறீங்களோ அந்த மென்டர் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பேசுங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அவங்க கிட்ட கிளாஸ் குவாலிட்டியா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அவங்க சொல்லும்போது நீங்க பிராண்டை நோக்கி போங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான இடம், ஒரு நார்மலான ஒரு பீப்புள் கிட்ட கிடைக்குதுன்னா கண்டிப்பா தாராளமா நீங்க குவாலிட்டியை நோக்கி போகலாம். நான் எதுக்கு இதை மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வரேன்னா, குவாலிட்டியா பிராண்டான்னு பார்த்தா குவாலிட்டி தான் பெஸ்ட். நான் பிராண்டு கிட்ட போனேன் மேம், என்னால் கொஸ்டின்ஸே கேட்க முடியல, அவங்கள பார்த்தாவே பயமா இருக்கு, என்கிட்ட வந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உண்மையான வார்த்தைகள், நான் எதையுமே மறைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு ரொம்ப என்னை வந்து என் மைண்ட்ல போட்டு அப்படியே ப்ரெஷரா இருந்த கேள்வி ஆன்சர்ஸ் இதெல்லாம் இப்போ வருது. ஓகேங்களா? என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, மேம் நான் அவங்க கிட்ட படித்தேன், இவங்க கிட்ட படித்தேன், ஆனால் எங்களால் கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கிட்ட போய் பேச எனக்கு பயமா இருக்கு, அவங்க கிட்ட போய் டவுட் கேட்க எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாதான்னு நினைச்சுப்பாங்களோன்னு இருக்கு. அண்ட் வந்து அவங்க பேசுறது என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவங்க நிறைய வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றாங்க, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இப்படி எல்லாம் வந்து எனக்கு நிறைய என்கொயரிஸ் வரும். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணும்போது இதெல்லாம் தான் கேட்பாங்க, எனக்கு இதெல்லாம் வராது மேம், நான் இங்க போய் ஏமாந்தேன்ற வார்த்தை கூட நான் இப்ப என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏமாறல, உங்களுக்கு தேவையானதை நீங்க அங்கிருந்து கொண்டு வரல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப அவங்க கிட்ட படிக்கிற 10 பிள்ளைல ஒரு பிள்ளை நல்லா வருதுன்னா மீதி இருக்கிற 9 பிள்ளைக்கு புரியலைன்னா உங்களுக்கு புரியற மாதிரி ஒண்ணு அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை நீங்க கேட்டிருக்கணும். ஓகேங்களா? யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க போற மென்டாருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் அவங்களால சொல்லி தர முடியும். ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ற இடம் கரெக்டா இருக்கணுமே தவிர நீங்க ஒரு மென்டர் கிட்ட போயிட்டு நான் இங்க படிச்சேன், இங்க சரியா சொல்லி தரல, அங்க சரியா சொல்லி தரல, எனக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல, எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை, இதெல்லாம் வந்து வேஸ்ட். நீங்க ஒரு கிளாஸ் உள்ள போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணா பிராண்டுன்னு போயிட்டு அங்க போய் இப்படி சைலண்டா உட்காந்து வரீங்க. எதுக்கு சைலண்டா உட்காரவா? நீங்க அவ்வளவு பணத்தை கட்டிட்டு போறீங்க. ஒரு மென்டார் கிட்ட நீங்க கிளாஸுக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பா 1 lakh கிட்ட ஆயிடுது. அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஒரு பிசினஸ் பண்றவங்க அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கணும், அதுதான் 100% கரெக்ட். நாளைக்கு நீங்க அந்த பொசிஷனுக்கு வந்தாலும் கண்டிப்பா அதே பிசினஸ் மைண்ட்ல தான் நீங்களும் போவீங்க. அப்போ நீங்க தான் கரெக்டா இருக்கணும். யாரு செலக்ட் பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து எந்த மென்டார் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க, யார் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச முடியும், ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட எல்லா டவுட்டும் கேட்க முடியும், அப்படியே உண்டான ஒரு கிளாஸையோ ஒரு மென்டரையோ நீங்க செலக்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? மற்றபடி நான் பணத்தை கொடுத்துட்டேன், இவங்ககிட்ட முடிச்சுட்டேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கி மாட்டிட்டேன், ஆனால் எனக்கு என்னோட ஒர்க்கில் வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியல, என்னோட ஒர்க்கை என்னால் அழகாக காட்ட முடியலன்னா அது மென்டாரோட தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு. ஓகேங்களா? அது போல் ஒரு மென்டார் கிட்ட நீங்கள் போய் படிக்கிறீங்கன்னா அவங்க நார்மல் லெவல் அண்ட் ஹை லெவல் எப்படியா இருந்தாலும் அவங்க கிட்ட கற்றுட்டு வரதை நீங்கள் தான் அதை பெரிய லெவலில் கொண்டு வரணும். உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி உங்களுடைய போஸ்ட் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, உங்களை நீங்கள் ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் உங்களோட பிஸ்னஸை பெரிய லெவல் கொண்டு போகுமே தவிர, நான் இந்த மென்டார் கிட்ட போயிட்டேன், இவங்க பெரிய பிராண்டு, நான் அங்கே போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டேன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் பிச்சுக்க போகுது, சான்ஸே கிடையாது. உங்கள் கையில் வேலை இல்லாமல் எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக வரவே முடியாதுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் கையில் வேலை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க. நீங்கள் இந்த மென்டர் கிட்ட முடித்தேன், நான் பிராண்டில் முடித்தேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ ஆர்டர், அதெல்லாம் சும்மா வச்சு நீங்கள் அந்த பிராண்ட் ஈக்குவலுக்கு நீங்கள் உங்களை ட்ரைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் வரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ப்ராடக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இதுதான் சொல்கிறது குவாலிட்டி. இப்போ பிராண்டு குவாலிட்டி பற்றி பார்த்தோம். குவாலிட்டின்றது வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா, நார்மலாக ஒரு மிடில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் படிங்க, அவங்களோட மேக்கப் எல்லாம் பாருங்கள். ஏன்னா இது நான் மேக்கப் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் நான் அந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். அவங்களோட மேக்கப் பாருங்கள், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் பிராண்டில் படித்தா மட்டும்தான் நல்ல குவாலிட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற. குவாலிட்டி வேற, பிராண்ட் வேற. பிராண்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது அக்செப்ட் பண்ற நீங்க ஒரு நார்மல் பர்சனா ஒரு குவாலிட்டியை கொடுக்கும்போது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நீங்க குவாலிட்டின்ற வேர்டுக்கு நான் சொல்றேன், பிராண்ட்ல போட்டாதான் ப்ராடக்ட் வந்து எல்லாமே ஹை லெவல்ல இருக்கும் கிடையாது. அதே தான் மேக்கப் ப்ராடக்ட்க்கும் நான் இதே வார்த்தை தான் சொல்ல வரேன். நான் வந்து எல்லாமே இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் தான் மேம் யூஸ் பண்றேன், அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி போகவே வேண்டாம். பிராண்டட் வேணும் தான், ஆனால் குவாலிட்டியான பொருளாக இருக்கணும். ஓகேங்களா? நான் ஒரு 200 300 நான் குவாலிட்டியான ஒரு கண்ணுக்கு போடுற காஜல் கிடைக்குது, நீங்கள் 1800 1200 கொடுத்து காஜல் வாங்கணும் சொல்லுங்க? இதுதான் வித்தியாசம். இந்த 1800 2000 கொடுத்து ஒரு காஜல் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது இந்த 400ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 400 போதும் நமக்கு. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளான எக்ஸாம்பிள். 2000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது அது 400ல கிடைக்குதுன்னா அது குவாலிட்டியா இருக்கு. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் பிராண்டட் தான் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பிராண்டட் ஒஸ்ட் கிடையாது, நான் அதையும் சொல்ல வரேன். பிராண்டட் இருக்கட்டும், குவாலிட்டியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? பிராண்டட் அது ஓகே தான், ஆனால் பிராண்டட்க்கு ஈக்குவல் ஒரு குவாலிட்டி ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட பெரிய விளக்கம். ஏன் நான் இதை கொண்டு வந்தேன்றதை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்த பொண்ணு வந்து ஒரு பிராண்டட் கிட்ட முடிச்சவங்க. ஓகேங்களா? ஏன் நான் அது மறுபடியும் அதை சொல்கிறேன்னா, எல்லாராலையும் எல்லா மென்டர் போலையும் வர முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் போன வழி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆகும்னா கண்டிப்பாக செட்டே ஆகாது. என்னோட டைம் என்னோட பீரியட்ல நான் ஒரு அளவுக்கு மேலே வந்தேன்னா இப்போ அவங்களால வர முடியுமானா இப்போ ஏகப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் தாண்டி அவங்க பெரிய நேம் எடுக்கணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் யார் கிடைச்சாலும் நீங்கள் மேக்கப் ஹேர்ஸ்டைல் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லித்தர அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸுமே அதை வச்சே நீங்கள் பெரிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் ஆண்டர்பிரனராகவும் வர முடியும். ஓகேங்களா? படிச்சுட்டேன் நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக வந்துடுவேன்னா கண்டிப்பாக முடியாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, எந்த மென்டர் கையிலையும் கிடையாது. மென்டர் வந்து அவங்க போன வழியை சொல்லுவாங்களே தவிர நீங்கள் போகிறதுக்கு இதான் வழின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு எந்த பாதை செட் ஆகுன்றது அவங்க போகிற வழியில தான் இருக்கே தவிர நான் போன பாதை உங்களுக்கு செட் ஆகுது. என்னுடைய நான் எடுத்து வச்ச படிகளை பற்றி வேணா நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஸ்டெப் நான் இப்படி வச்சேம்மா, இதில் நான் இவ்வளோ அடிப்பட்டேன், அடுத்த ஸ்டெப் இப்படி போனேன், அடுத்து யூடியூப் வந்தேன், இந்த மேக்கப் பண்ணேன், இப்படின்ட்டு நான் என்னோட ஸ்டெப்பு நான் அடிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். அண்ட் வந்து ஒரு கைட் பண்ண என்னால் முடியுமே தவிர
நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். அதை போல் ஒரு மென்டர் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருப்பாங்களா, உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுப்பாங்களா, உங்களால் அவங்கக்கிட்ட தைரியமாக பேச முடியுமா, உங்ககிட்ட போய் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசி உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு மென்டரை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் மெயினான விஷயம். குவாலிட்டிக்கும் பிராண்டுக்கும் இருக்கிற விஷயம். கண்ணதாசன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு, பிராண்டு வேற குவாலிட்டி வேற. அதே தான் நானும் சொல்ல வரேன். பிராண்டை அதை விட்டுருங்க, குவாலிட்டியை பாருங்க. ஓகேங்களா? குவாலிட்டி யார்கிட்ட கிடைச்சாலும் எடுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? பிராண்டில் போனால் தான் நான் வந்து பெரிய நேம் கிடையவே கிடையாது. மறுபடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இதை கொண்டு வந்தேன்றதையும் நான் சொல்லிட்டேன். இது என்னை ரொம்ப பாதித்ததுனால தான். அதுபோல் நிறைய என்கொயரிஸ் வரும்போதும் இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேம், நான் அவங்ககிட்ட படித்தேன், இவங்ககிட்ட படித்தேன், நான் எந்த மென்டரை பற்றியும் பேசல, காமனாக நான் சொல்கிற விஷயம். ஓகேங்களா? அதனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய அறிவு கண்ணை திறந்து நிறைய யோசிச்சு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுங்க. ஓகேங்களா? அவங்க போனால், என் ஃப்ரெண்டு போனால், என் கொலின் போனால், அவங்க போனாங்கன்னு நான் போனேன். உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்கும் அங்கே தேடுங்க. குவாலிட்டி எங்கே வேணாலும் கிடைக்கும், பிராண்டு மட்டும்தான் குவாலிட்டி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போல் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.